ஓம் நமோ பகவதே வாசுதேவாய தன்வந்திரேய அமிர்த கலச கஸ்தாய திரிலோக்கியநாதாய சர்வகாமய நாசாய ஸ்ரீ மகாவிஷ்ணுவே நமக. பராபவஸ்திய வெண்பா பலன்கள். மிக்க பராபத்தில் மேதினியில் பின்மலையாம் தக்க பசுக்கள் தலைக்குமே இக்கு பலிக்காது நான்கு வகை பல்லுயிர்க்கும் இன்பம் கழிக்காதெனவே கருது. இதுதான் 2026-27 வருஷத்துக்கு பராப வருஷத்துக்குரிய வெண்பாவாகும். இந்த வருஷ பலன்கள் இந்த வெண்பாப்படி எப்படி இருக்கும் என்று பார்த்தால், இந்த பராப ஆண்டு வெண்பாவில் மழை வருடத்தின் பிற்பதியில் பொழியும் என்பது அர்த்தமாகும். மழை நீர் சேமிப்பின்றி கடலில் கலக்க நேரும். மேகாதிபதி சனி பகவான் வீட்டிலும் சூரியன் செவ்வாய் புதன் சனி நால்வரும் மீனத்தில் குரு வீட்டில் இருப்பதால் பல புதிய வைரஸ் நோய்கள் பரவ வரும். சித்திரை மாத பிறப்பு செவ்வாய்க்கிழமை வருவதால் நல்ல மழையும், ஆடி மாதம் 5ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை வருவதால் அதிகமான மழையும் பொழிய வாய்ப்புள்ளது. இந்த ஆண்டு மத்திய மாநில அரசுகளுக்கு வருவாயின்றி தவிக்க நேரும். முக்கிய நகர்ப்புறங்களில் முக்கிய சாலைகளில் விபத்துகள் அடிக்கடி நடைபெறும். ஆன்மீகம் நன்றாக வளரும். ஆன்மீகத் துறையில் இருப்பவர்களுக்கு பல சாதுக்களின் நட்பு கிடைக்கும். வெளிநாட்டில் சிறுபான்மையினர் கடுமையாக பாதிப்படைவர். சூறாவளி காற்றும் அயல்நாட்டில் தீ விபத்துகளும் ஏற்பட வாய்ப்பு உண்டு. ஈரான், ஈராக், இஸ்ரேல், பாலஸ்தீனம் கடும் பாதிப்பு ஏற்படும். தானியாதிபதி புதன் 11ஆம் ஸ்தானத்தில் நீச்சம் பெற்று இருப்பதால் ஆன்லைன் வியாபாரத்தில் வட மாநிலத்தினர் பலவிதமான மோசடிகளை ஏற்படுத்துவர். அடிக்கடி மின்சார துண்டிப்புகள் ஏற்படும். மின்சார கட்டணம் உயரும். நிரசாதிபதியாக சுக்கிரன் மேசத்தில் நட்பு பலம் பெற்று இருப்பதால் தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி அமையும். பொதுப்பணித்துறைக்கு மத்திய அரசு பல கட்டுப்பாடுகளை விதிக்க நேரும். ஆக இந்த பராப ஆண்டு பல அதிரடி மாற்றங்களை ஏற்படுத்தும். அயல்நாடு ஒத்துழைப்புடன் பல புதிய தொழிற்சாலைகள் பல மாவட்டங்களில் அமைக்க நேரும். காவல்துறையில் கெடுபிடி அதிகமாக இருக்கும். அரசியலில் பல புதிய மாற்றங்கள் ஏற்படும். தொலைத்தொடர்பு துறை மற்றும் காவல்துறையில் பல புதிய மின்னணு கருவிகள் ஏற்படுத்தி குற்றவாளிகளை கண்டுபிடிக்க நேரும். வனத்துறை நவீன வளர்ச்சியால் சிறப்படைவர். சித்த ஆயுர்வேத மருத்துவத்தில் தமிழ்நாடு முதலிடம் வசிக்கும். பொதுவாக மக்களுக்கு தீராத விஷக்காட்சிகள் போன்ற பிரச்சனைகள் உண்டாகும். பொதுமக்களிடையே பணப்புழக்கம் இருக்காது. பொருளாதாரத்தில் முன்னேற்றம் சற்று குறைவாக இருக்கும். இந்த ஆண்டு சூறாவளி காற்றழுத்த தாழ்வு மண்டலத்துடன் கனமழை உண்டாகும். தமிழ்நாட்டில் அரசியல் பொறுத்தவரை கூட்டணி ஆட்சி அமையவே வாய்ப்புள்ளது. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ நமக.